இன்னைக்கு வந்து மெயின் குக்கிங் டாஸ்க் வந்து என்ன பண்ண போற? அடடே சாக்கோக்கோர அதுல நோ மைதா, நோ சுகர், நோ டீப் ஃப்ரை. ஓகே நோ ஃப்ரை. புதுசா இருக்கு. நோ ஃப்ரைங்க. அப்ப எப்படி ஸ்டார்டர்? வேணாம், அந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்மளுக்கு வேணாம். வா போலாம். இருங்க. ஜாலியா பண்ணுங்க, ஆனா சாப்பிடுற மாதிரி பண்ணுங்க. ஓகே போறடா அப்ப பாறடா போறடா. இப்போ ஹெல்தி ஃபுட் நம்ம சொல்றோம். இந்த எக் ஒரு டிபன் பாக்ஸ்ல வச்சிட்டு கொண்ட கடலை மாதிரி பண்ணி தரலாமா? உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சமைக்கிற வேலை செய்ய தான் வந்திருக்கீங்களா? கொண்ட கடலை மாதிரி. ஏன்னா ஹெல்தி ஃபுட் இன்னைக்கு வந்து அதுல கலோரி அதிகம். கிளறியா கௌரியத்தான் கிளறிங்கிறான். நோ மைதா, நோ சுகர், நோ டீப் ஃப்ரை. கூட் ஆன்சர். அப்ப வந்து உங்களுக்கு எக் நாங்க வைக்கலாம். ஆனா டேஸ்டியா கொடுக்கணும். அதுல வந்து நாங்க கொஞ்சம் ரசத்துல விஷத்தை கலந்து கொன்னுறேன். என்னதான் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இன்டர்நேஷனல் ஃபுட் சாப்பிட்டாலும் நம்ம வீட்ல இருந்து அம்மாவும் வைஃபும் போட்டி போட்டுக்கிட்டு கட்டி கொடுக்கிற டிஃபன் பாக்ஸ்ல அந்த இருக்கிற சப்பாத்தி மட்டும் ஹார்ட் இன் ஷேப்ல இல்ல. அவங்களோட ஹார்ட்டே அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கும். வச்சுட்டு அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்க? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ராமரும் தங்கதுரையும் அடிக்கிறாங்க மொக்க ஜோக்ஸ். இன்னைக்கு ரவுண்ட் சேலஞ்ச் வந்து டிஃபன் பாக்ஸ். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. யாரெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு திறக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்க? நீயுமா? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. அப்படியே செவத்துல வச்சு நங்குன்னு கீழே விழுந்து கொட்டிடும். வெறும் பாட்ட குழாயில கழுவி மூடிட்டு வந்துடுவேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஸ்கூல்ல வந்து பிரே நடக்குங்க. பிரே நடக்கும் அப்படியே லைட்டா மயங்கி விழுவேன். விழுந்த உடனே என்ன கூட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்ச பிறகு அழகா பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருந்து திருடி சாப்பிடுவேன். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. நீங்க என்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து மாதிரி சொல்ல மணி சார் என்ன கட்டி கொடுப்பாரு? எனக்கு வந்து புளியோதரை ரொம்ப பிடிக்கும். நான் டிஃபன் பாக்ஸ புளியோதரை சாப்பிட்டு டிஃபனை நக்குவேன். என்ன புறப்படாது? மூஞ்ச பார்த்தாலே தெரியும். நக்கி மூஞ்சி தேஞ்சு தேவையா ராமர்? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் ஆழமான டிஃபன் பாக்ஸ் கையை எட்டாது எனக்கெல்லாம். குழாயில கொஞ்சோண்டு 2 சொட்டு தண்ணி ஊத்தி அலசி குடிப்பேன். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. உன் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியா இருந்து பாத்துக்க சொன்னாலே உன்னை இப்படி கட்டி போட்டு பார்க்கணும் எனக்கு தலைவலி. என்ன தீஞ்ச வாட வருது? இவா இல்லம்மா உன் பையன் உன்னை இப்படி பார்க்கறதுக்கு தானா நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டேன். என்னடா நான் என் புள்ளைய பார்க்கணும். வெளிநாட்டுல இருந்து என் புள்ள வந்துக்குது. மிஸ்ரில இருந்து வந்துக்குது. ரொம்ப ஓவரா போயிட்டு வேணா. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருவா. சின்ன வெங்காயம் எடுத்துருவா. ஓகே. அப்புறம் வேற என்ன? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. என்ற நிலைமை பாத்தியா ராஜி? இன்னைக்கு கண்ணே கட்டியலோ என்ற கைய ரெண்டும் கட்டியலோ. ஏண்டா இப்படி இம்சம் பண்ற? நான் கண்ண மூட முன்னாலே என் கண்ண மூடி வச்சாங்கோ. மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை மழுக்க மாறி. யாரு ஜெயிச்சாலும் ஓகேவா, கோமாளிக்கு தான் அந்த கிஃப்ட் வரணும். கிஃப்ட் கூட வேணாம் தாங்க, மரியாதை கொடுக்கணும். கோமாளி சத்தியம். அம்மா தேங்க் யூ. ஃபாலோ மீ. என்ன சமைக்கிறேன் இன்னைக்கு? டோலி கேவலமா டப்பிங் பண்ணாத. இப்படி கேவலமா பண்ணாத. உன் வாடா எனக்கு வந்து 10 அடி தூரத்துல இருந்தாலும் வந்துரும். டிராவிட் பக்கம் போகாம போய் வேலையை பாரு போ. அவ போய் 6 மாசம் ஆகுது. அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? ஐயோ, பச்சை தொண்டு பட்டி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களே அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லடா. என்ன கொன்றுங்க. கட்டி சின்ன கட்டி பெரிய கட்டினா ஓகே. சீரா கட்டி முட்டை மந்திர வைக்கவா, எலுமிச்சை பழ மந்திர வைக்கவா? நீ அப்படி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே ரிவர்ஸ்ல தான் அடிக்குது. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு போறானே. இந்த லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா. அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன்.